சரிகமபல இனியவனும் அவங்க சிஸ்டரும் சேர்ந்து செம்மையாக பாடியிருக்காங்க. கடந்த வாரங்களில் கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா அப்படிங்கிற எல்லாருக்கும் பிடித்த பாட்டை தான் பாடி அசத்தியிருக்காங்க. இந்த பாட்டை அவங்க அப்பாவுக்கும் அவங்க அத்தைக்காகவும் டெடிகேட் பண்ணி பாடியிருக்காங்க. அவங்க 2 பேரும் மேடையில் இருந்து இனியவன் பாடுறதை கேட்டு மகிழ்ந்திருக்காங்க. இனியவனோட அத்தைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களால பேச முடியாமையே போயிடுச்சாமா. ஸோ இனியவனுடைய அப்பாவும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப வருஷமாக மன வருத்தத்திலேயே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இனியவன் இவங்களுடைய அக்கா தம்பி பாசத்துக்கான ஒரு உறவுக்கான பாட்டாக இந்த பாட்டை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பாடியிருக்காங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே இவங்களுடைய ஃபீலிங்ஸை கேட்டு கண் கலங்கிட்டாங்க. இனியவன் ஒரிஜினல் பாட்டில் இருக்கிற மாதிரியே அந்த ஃபீலிங்ஸோடைய அட்டகாசமாக பாடிட்டாருன்னு ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாராட்டி அதை தொடர்ந்து இனியவனுடைய சிஸ்டரையும் பாராட்டியிருக்காங்க. உண்மையாகவே இனியவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இனியவன் பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு இனியவனுடைய வாய்ஸும் ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு. இந்த லிட்டில் சீசன் 5ல் இனியவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.